ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சில்வரை தான் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து யூஎஸ் சில்வர் யூஎஸ்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம், ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து கோல்டு ப்ரைஸ் அனாலிசிஸ் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு சில்வர் ப்ரைஸ் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னதான் ஒரு சைட்வைஸ் மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு சின்னதாக ஒரு அப் சைடில் தான் சைட்வைஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப் சைட் ட்ரெண்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வரைஞ்சோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைஞ்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அகைன் ஒரு சப்போர்ட் லெவல் வரைகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சில்வர் அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ கோல்டு அனாலிசிஸ் வீடியோலேயே கம்பைண்டாக நமக்கு வந்து சில்வர் அனாலிசிஸும் பண்ணியிருந்தோம். அதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதை வந்து நம்ம 33.005 டு 32.456 சம்திங், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த நம்ம அனாலிசிஸ் பண்ண டைமில் நமக்கு வந்து இந்த கேண்டில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இன்னுமே நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நமக்கு இன்னுமே சில்வர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் லெவல் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி க்ளோஸ் வந்து வைக்கணும், ஓகேவா? ஸோ செப்பரேட்டாக கேண்டில்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் $33.005 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து ட்ரேட் ஆகணும் சில்வர். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் கையை வந்து நம்மளால டார்கெட்டாக செட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு வைப்போம். கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எதர் ரெட் ஆர் ப்ளூ செப்பரேட்டாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டே நல்ல ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ அரௌண்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்றாரு நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் வேணும் எனக்கு டார்கெட் அப்படின்னா நம்ம ஸோ இந்த ஒரு ப்ரைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் எனக்கு வேணாம், ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த 34.428 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணலாம், ஓகேவா? எப்போ அப்படின்னா இந்த ஒரு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகணும், ஓகேவா? ஸோ $33.005 மேலே நமக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளால என்ன கிளியராக பார்க்க முடியுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல கேண்டில்ஸ் வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்னதான் இந்த கேண்டிலே அதான் மீன் பண்ணுது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னதான் ஒரு கிரீன் கேண்டிலா இருந்தாலும் நமக்கு ஆக்சுவலா இப்படி ஃபார்ம் ஆகிருக்க வேண்டியது ஃபுல்லா ஒரு கிரீன் கேண்டிலா. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஃபுல்லா ஃபார்ம் ஆகாம இவ்வளவு தூரம் போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் அடிச்சிருச்சு. ஸோ ஒரு செல்லிங் சைடு வந்து மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்க்கு அப்புறம் ஓரளவுக்கு செல்லிங் கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இன்னுமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ப்ரெஷர் இருக்கு பையர்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ செல்லிங் வந்து திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. என்னதான் நம்ம பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி நமக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுற வரைய வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும், ஓகேவா? வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஒரு ப்ரைஸை டார்கெட்டா செட் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு இங்க ஃபார்ம் ஆகல, இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் ஆகல, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்னொரு செகண்ட் சான்ஸ் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கீழே வந்து கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. எது ரெட் ஆர் ப்ளூ, எது ரெட் ஆர் கிரீன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்போ செல்லிங் கண்டினியூ ஆகிருக்கல. ஸோ இந்த செல்லிங் கண்டினியூ ஆகி நமக்கு வந்து செப்பரேட்டா இந்த ஒரு ஜோனை தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு இம்மிடியேட்டா இங்க வரைய போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு 1 வீக்ல நமக்கு வந்து பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலை வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேவா?
ஸோ இந்த $29 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த $30 தான், ஓகேவா? ஸோ எய்தர் மேல போகணும் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி, சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி, இல்லைன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி நமக்கு வந்து கீழே வரணும், ஓகேவா கேண்டில்ஸ். ஸோ நம்ம அப்பதான் என்ன பண்ணலாம், அப்கமிங் டேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப இருக்கிற 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த 2 கேண்டிலை வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாது என்ட்ரி எடுக்கணுமா, பையிங் சைடில் என்ட்ரி எடுக்கணுமா, செல்லிங் சைடில் என்ட்ரி எடுக்கணுமான்றதை நம்மளால டிசைட் பண்ணவே முடியாது இப்ப இருக்கிற கேண்டில்ஸ் வச்சு, ஓகேவா? ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஓகேவா? ஸோ சில்வர் பிரைஸை பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் வந்து இப்படிதான் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு கெஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஸோ இல்ல வேற மாதிரி கண்டென்ட்ஸ் எதுவும் வேணும்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிற ஃபுல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் ஒரு ட்ரேடிங்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸ்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை.